उत्तर प्रदेश में गंगा किनारे की मिट्टी पे बुलंद करना है। और ये आह्वान करता हूं अपनी ओर से, खाली करो सिंहासन, आई हमारी बारी, जनता राज करेगी अब, शोला बन भड़के चिंगारी। श्री पारिवेंद्र ने बीड़ा उठाया, समझा मानवता का मोल, चाहो जन जन का कल्याण तो आईजेके की जय बोल। मेरे साथ बोलिए आईजेके की जय, आईजेके की। वनक्कम तमिलनाडु। एक परिवर्तन चाहिए था इस समाज को, इस स्टेट को, और अब इंडिया को परिवर्तन चाहिए, जिसके लिए आईजेके आगे है। और यही पार्टी इंडिया को उसके मुकाम तक पहुंचा सकती है। मेरे दोस्तों, जो लोग इस पार्टी को नहीं ज्वाइन कर पाते हो, वो उनका दुर्भाग्य है, क्योंकि पार्टी तो अपना आगे रास्ता चुनती चली जाएगी। और कुछ नहीं कहना चाहूंगा, बस इतना ही कहूंगा, जय पारिवेंद्र सर, जय आईजेके, जय भारत, धन्यवाद। எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு எங்களுடைய அன்றாட பணிகளில் சமூக சேவையை எங்களது அங்கமாக்கி அதை நம்மவர்களுக்கு உதவும் அரசியல் மேடையில் அரங்கேற்றி அழகு பார்த்த எங்கள் பாரிவேந்தருக்கு என்றென்றும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஒன்று மட்டுமே உறுதி, நமது வருங்காலத்திற்கு இதைவிட சிறந்த வழிகாட்டிகள் நமக்கு கிடைப்பது மிக கடினம். இங்கு அமர்ந்துள்ள மக்களை பார்த்தாலே தெரியும். நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்த தலைவருக்கும் மேடையில் வீற்றிருக்கும் எனது தலைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய முதல் தேசிய மாநாட்டிலே இந்த தீர்மானங்களை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக உங்கள் முன் வைக்கின்றேன். காலங்காலமாய் ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் நல்வாழ்வு பெற ஐஜேகே முழு மூச்சோடு பாடுபடும். இலங்கையில் வாழும் பூர்வ குடிகளான தமிழர்கள் மீது அந்நாட்டு அரசு பல நாடுகளுடன் துணையோடு போர் தொடுத்து அவர்களை கொன்று குவித்ததை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கின்றது. அகதிகளாய் அடைபட்டு கிடக்கும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை அவர்களின் சொந்த இடங்களில் குடியமர்த்தவும், அவர்கள் சுய நிர்ணயம் சம உரிமை பெற்று வாழவும் விரைந்து வழிவகை செய்ய வேண்டுமாய் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. இந்த சிறப்புமிக்க தேசிய மாநாட்டின் மலர் வெளியீடு நடைபெற உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மலரினை டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் வெளியிட மாநில துணைத் தலைவர் தொழிலதிபர் சேலம் வைத்திலிங்கம் அவர்களும் துணை செயலாளர் இருதயராஜ் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு இளைஞனும் விடை தேட வேண்டிய கேள்வி இது. நம் வருங்கால சந்ததியினர் வளமாக வாழ வேண்டிய எதிர்கால இந்தியாவுக்கு உருவாக்கும் அரசியல் பணி ஐஜேகேவை நம்பி, புரிகிறதா என் தம்பி, அது உன்னை நம்பி. மாற்றங்களை உன்னால் கொண்டு வர முடியும் என்று சொல்லத்தான் இந்த மாநாடு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான், மிகவும் சுலபமான ஒன்று. என்ன அது? நீ போடும் ஓட்டு நல்ல கட்சிக்கு, நல்லவனுக்கு ஆதரவாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து வாக்களித்தால் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உன்னை வந்து சேரும். யார் நல்லவர் என்று எப்படி அடையாளம் காணப்போகிறோம்? இதுவும் சுலபம்தான். எந்த தலைவர் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் என்று எண்ணாமல் இந்திய தேசிய திருநாட்டை நேசிக்கிறார், ஜனநாயகம் தலைத்திட வேண்டும் என்று எண்ணுகிறார், உன்னை உயர்த்திட எவர் எண்ணுகிறார், அவரே நமது நல்ல தலைவர். டாக்டர் வேந்தர் தான் அவர் என்று உலகுக்கு உணர்த்திடவே இந்த மாநாடு. வேந்தர் காட்டும் வழி விடியலை நோக்கி, வெற்றி நடை ஓடு கோட்டையை நோக்கி என சங்கமலக்கமிட்டு சபதமேற்போம். கோட்டையிலே கொடியேற்றுவோம், நம் குடை வேந்தரை அரியணை அமர்த்துவோம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நான் வருகின்றேன் அரசியலுக்கு. நான் இந்த அரசியலை தூய்மைப்படுத்தி காண்புகின்றேன். நான் இந்த அரசியலில் ஒரு தொழில் புரட்சி ஏற்படுத்தி என் நாட்டில் காண்பிக்கின்றேன் என்று மிக தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இந்த முடிவு எடுத்திருக்கின்றார். இந்திய திருநாட்டில் மிக விரைவில் நமது ஆட்சி மலர வேண்டும். வேந்தர் அவர்களே, நீங்கள் கையை காமிங்கள். நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை தொகுதியையும் நாங்கள் உங்கள் வெற்றியை கொண்டாந்து கொடுப்பது எங்கள் உறுதி என்பதை இம்மாநாட்டு வெற்றியின் மூலம் உங்களுக்கு உறுதியோடு கூறிக்கொண்டு இவ்வாய்ப்புக்கு விடைபெற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக ஒரு கட்சி இதுவரை யாருமே ஆரம்பித்ததாக சரித்திரமே கிடையாது. அவருடைய தாயை தன்னுடைய தெய்வமாக நினைத்து வணங்கி வருபவர், பெண்களுக்கு பெருமை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர், பெண்கள் பெருமைக்குரியவர்கள், போற்றுதற்குரியவர்கள் என்று நினைப்பவர் அவர். IJK வளர்க, வேந்தரையா வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது, அதாவது கடவுள் மனிதனை படைத்தான், ஆனால் மனிதன் பல்வேறு மதங்களை படைத்து மதவாதிகள் நமக்குள் பல பிரிவினையை ஏற்படுத்தினான். ஆனால் நமது வேந்தர் அவர்களோ ஒரு பிறந்த ஒரு மனிதன் எந்த இனத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் பிறந்த இனம் முக்கியம் அல்ல, அவனது குணம்தான் முக்கியம் என்று கூறுகின்றவர். ஒருவன் பிறக்கும் பொழுது அவன் பிறப்பிற்கு முன்னே இருக்கக்கூடிய இன்செயலையோ அவன் பிறந்த இனத்தையோ அவன் நிர்ணயிக்க முடியாது. அதுபோல வேந்தர் பிறந்தது எந்த ஒரு சமுதாயத்திலாக வேணாலும் இருக்கலாம். அந்த வேந்தர் ஒரு ஜாதி